சூப்பராக இருக்கும். இது வந்து செயற்கை கிடையாது, இயற்கை காளான். அம்மா சும்மா உள்ள ஃபுல்லாக நெய்யாக உருகிட்டே இருக்கும். அதை பிராணம் வரும், ஃபுல்லாக பிரான் நிறையா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சாப்பிடுறோம். கிரேவியை கொஞ்சம் ஊற்றுவோம். முட்டை காளானை 2 எடுத்து அது வைக்கும். தோசையை நல்லா முக்கி நம்ம கிராமி போட்டு நல்லா ஊற விட்டு அப்படி சாப்பிடுவோம். அப்போ கிரேவியை பாருங்க, செம்ம டேஸ்ட். இப்போ தான் நம்ம காளானை டேஸ்ட் பண்ணணும். இந்த காளான் செயற்கை காளான் மாதிரி கிடையாது, அது ஒரு இயற்கை காளான். இடிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். உள்ள பாருங்க, அதே மாவா. இதில் மட்டும்தாங்க இயற்கையாகவே கொழுப்புலாம் இருக்கும். செம்ம ஃப்ளெக்ஸியாக இருக்கும். சாப்பிடுமா? இதில் மட்டும்தான் நம்ம கொழுப்பே போகிறதான கொழுப்பு மாதிரி செம்ம ஃப்ளெக்ஸியாக. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வரோம்னா, இன்னைக்கு காளான் கிரேவி, தோசை, அப்புறம் ஒரு தவா ஃப்ரை, பெரிய மீன் சாப்பிட வரோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சார். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்க பாருங்க மக்களே, எடுத்த உடனே இறால் கிரேவி. அதுல வந்து நம்ம முட்டை காளான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முட்டை காளான் அதை வந்து மிதக்க விட்டுருக்கோம் உள்ள. சூப்பரா இருக்கும். இது வந்து செயற்கை கிடையாது, இயற்கை காளான். அம்மா உள்ள ஃபுல்லா நெய்யா உருகிட்டே இருக்கும். அது பிராணம் வரும், ஃபுல்லா பிரான் நிறைய இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அங்கே ஆரம்பிப்போமா? பக்கத்தில் தோசை இருக்கு, இதில் கொஞ்சமா ஃபஸ்ட்டு பிரான் கிரேவியை கொஞ்சம் ஊற்றுவோம். இந்த முட்டை காளானை 2 எடுத்து அது வைக்கும். ரெடி இல்லை, வேற லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அடிக்கும் பிரானை பார்ப்போமா? பிரான் எப்படி இருக்கு? நம்ம பஞ்சு வந்துருக்கு, சூப்பர் பிரான். ஸோ ஃபஸ்ட் அடிக்கும் தோசையை நல்லா முக்கி நம்ம கிராமி போட்டு நல்லா ஊற விட்டு அப்படி சாப்பிடுவோமா? கிரேவியை பாருங்க, செம்ம டேஸ்ட். நல்லா இஞ்சி பூண்டு போட்டு அதிகமான காரமாச்சு, செம்ம ஃபீல் இருக்கு. இந்த பிரான் எப்படி இருக்கும்? சாப்பிடுவோமா? செம்ம டேஸ்ட், சும்மா சூப்பராக வேக வச்சுக்காங்க எங்கள் அம்மா, வேற லெவல். ஃபோட்டோன்னு எடுத்துட்டாங்க, நான் சொன்னேன், ஏன்னா அதிகமாக கல் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஃபோட்டோன்னு எடுக்கமாங்க. செம்ம ஃபேக்ஸ். இப்போ இதை நல்லா ஊற வச்சுட்டு வைங்க. அடுத்தாப்புல பாருங்க, மீன் ரெடியாக வந்துட்டு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். சரி போகிறோம். இதை பிணைஞ்சி இறால அதில் வச்சு அதை எடுத்து விடலாம். உண்டே செம்ம டேஸ்ட் வாங்க. நான் கிரேவியில் போட்டேன்னா அப்படியே ஊருக்கு பாருங்க. இதே மாதிரி எத்தனையோ சாப்பிட்ருக்கேன், எப்படி இருக்கு பாருங்க. எறா தூக்கு வாய் எடுத்து நக்குங்கிற மாதிரி. அப்படியே வெடிக்குதுப்பா. காலையிலே ஒரு அருமையான சாப்பாடு, தோசை, இறால் கிரேவி. இப்போ தான் நம்ம காளானை டேஸ்ட் பண்ணணும். இந்த காளான் செயற்கை காளான் மாதிரி கிடையாது, அது ஒரு இயற்கை காளான். இடிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். உள்ள பாருங்க, அதே மாவா. இதில் மட்டும்தாங்க இயற்கையாகவே கொழுப்புலாம் இருக்கும். செம்ம ஃப்ளெக்ஸியாக இருக்கும். சாப்பிடுமா? வெண்ணெய் எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. இதில் மட்டும்தான் நம்ம கொழுப்பே போகிறதான கொழுப்பு மாதிரி செம்ம ஃப்ளெக்ஸியாக இருக்கு. ஏன்னா பாருங்க, இதை உடச்சி காட்டுறேன். மாவா இருக்கு. இப்போ இதை வச்சு ஒரு பிராணி எடுத்து காளான் மேலே வச்சு அப்படியே தோசை அப்படியே மூடி
காளான் பிரான் தோசை. அப்படியே டேஸ்ட். இயற்கை காளான் வந்து வேற வழி இல்லை. செம்ம டேஸ்ட்டுங்க இயற்கை காளான். செயற்கை நம்ம வளர்க்குறது என்ன சக்கமாக இருக்கும். ஏன்னா இப்பவும் வாயில் நக்குற மாதிரி தான். செம்ம டேஸ்ட் வேணும். வேற லெவல். ஐயோ மாவா கரை அடி கூட்டி மொத்தமாக போட்டு அப்படி அடிச்சுமா. வேற லெவல். அப்படி இந்த ஆட்டுக்கறி நெஞ்சு கறி மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குது காளான். நீங்களும் இதே இதுலாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமத்துலலாம் நிறைய கிடைக்கும். எங்களுக்கு ஒரு 4 கறி கிடைக்கும். அவங்க அடுத்த போய் டேஸ்ட் பண்ணுவோமா மீனை. இப்போ பாருங்க இந்த மீனை சாப்பிடுமா. இந்த மீனுங்கிற சுகமே தனியாக இருக்கு. அப்பா எவ்வளோ மீன். இன்னைக்கு பொழுது அமோகமாக போச்சு. ஃபஸ்ட்டு தோசையை நல்லா கிளம்பிட்டுருக்கோம். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இல்லை ரொம்ப லென்த்தாக போனால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏற்று கஷ்டப்படுற முடியாமல் போகிறோம். அது மீனுக்கு வர மீன் இருக்கு. அப்பா அப்படியே வச்சு 2 காளான் எடுத்து 2 இறாவை எடுத்து அப்படி மூடி அப்படி சாப்பிட்ருவோம். அப்பா வாயை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க இறால் கிரேவி மீன் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ. பாய்.